இன்று 9/3/2026 மாசி மாத தேய்பிறை சஷ்டி திதி. கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல். எத்தனை முறை படிக்க வேண்டும்? கந்தர் அனுபூதி பாடலை எப்படி பாராயணம் செய்வது என்ற வழிமுறை இதோ. இது கடவுள் முருகப்பெருமானின் பக்தர்கள் வழக்கமாக பின்பற்றும் ஆன்மீக நடைமுறை. பாராயணம் செய்ய சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திர நாள், சஷ்டி தினம். இந்த நாட்களில் படிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. எத்தனை முறை படிக்கலாம்? குறைந்தது 11 முறை அல்லது 21, 27 முறை. சிலர் 48 நாட்கள் தொடர்ந்து படிப்பதும் வழக்கம். காலை குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். முருகன் படம் அல்லது சிலை முன் தீபம் ஏற்றி நிற்கவும். மன அமைதியுடன் பாடலை மெதுவாக அல்லது மனதில் சொல்லவும். பக்தர்கள் நம்பிக்கைப்படி இதை மனமாற பாராயணம் செய்தால் கடன் பிரச்சனை குறையும், மன அமைதி, வாழ்க்கையில் தடைகள் அகலும் என்று கூறப்படுகிறது. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிப்போ கியவா அடியந்தம் இலா அயல்வேல் அரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே. வேல் ஏந்திய கடவுள் முருகன் அவர்களிடம் பக்தன் தன் நிலையை சொல்லிக் கொள்கிறான். என்னிடம் இருந்த அழகு, செல்வம், மன அமைதி, நல்ல குணம், குடும்ப மரியாதை, குல பெருமை எல்லாம் கெட்டு போய்விட்டது. ஆரம்பமும் முடிவும் இல்லாத சக்தி கொண்ட வேலுடைய முருகப்பெருமானே, இப்படி துன்பத்தில் தவிக்கும் ஒரு பாவியாக நான் உன் முன் நிற்கிறேன். தயவு செய்து என்னை காப்பாற்றி அருள் புரிவாயாக என்ற பக்தி நம்பிக்கையுடன் இந்த கந்தர் அனுபூதி பாடலை மனமாற பாராயணம் செய்தால் கடன் பிரச்சனை, மன துன்பம், வாழ்க்கை சிக்கல்கள் குறையும் என்று பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர்.